உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன பார்க்க வரோம், என்ன விஷயத்தை பேச வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறத எனக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த 2025 சனி பகவான் திருக்கணித முறைப்படி மீன ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நம்மளுடைய நேர்கள் பல அன்பர்கள் சார் இப்போ வாக்கியப்படி அவர் மீனராசிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபாலோஅப் எங்கள் ஜாதகமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதன்படியில் எங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ராசியின் அடிப்படையில் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத என்னுடைய கணிப்பின் ரீதியாக உங்களுக்கு கணிச்சு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் வாக்கியப்படி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி ட்ராவல் பண்ணும்பொழுது உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், மன வலிமை அதிகரிக்கும். மன போராட்டத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு கல்யாண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை, நிறைய குழப்பம், நிறைய அழுத்தம், ஏன்டா முடிச்சேங்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து அதை விட்டு வெளியே வந்துட்டு திருமணம் 2வது முடிக்கலாமா வேண்டாமா, இல்லை சன்னியாசமாக இப்படியே வாழ்ந்துருவோமா அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னா, கட்டாயமாக 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு. 2வது குழந்தை பாக்கியம் உண்டு. இனிமையான சூழ்நிலைகள் இரட்டிப்பாக உண்டு என்பதை தெளிவாக சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கலாமா, இல்லை வேலையிலே இருந்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உறுதியாக புதிய தொழில் தொடங்கலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான யுக்தி உங்களுக்கு உருவாகும். ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கீங்கன்னா புதுசாக இன்னொரு தொழில் தொடங்குவீங்க. அதற்கான சூழ்நிலைகள், கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை சனி பகவான் கொடுக்கிறார் என்பது உண்மை. 4ஆம் இடத்துல சனி இருந்தால் எப்படி இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வெளிவாகும், எப்படி சரி பண்ண போகிறாரு அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்ததுனால தான் உங்களுடைய அத்தனை விதமான திறமைகள், அத்தனை விதமான விஷயங்கள், அனுபவங்கள் எல்லாத்தையும் அடுத்தவன் பயன்படுத்தியிருந்தான். இப்போ உங்களுடைய அறிவுத்திறன் உங்களுக்கு மட்டுமே பயன்பட போகுது. அப்போ எல்லாமே நடக்கும்ல, எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும்ல. ஸோ நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. இதில் நம்ம நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும்பொழுது தனுசு ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் சனி பகவான் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறார், நட்சத்திர வாரியாக என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னா, நம்முடைய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம். உத்தியோகத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ, என்னென்ன ஒரு என்னடா சாமி வேலை பார்த்து நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கீங்களோ, அந்த நிலையிலிருந்து மாறப்போறீங்க. உண்மையிலேயே உங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றவாறு, உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது. பொதுவாகவே 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அம்மா மூலமாக அல்லது அம்மா வழி உறவுகள் மூலமாக அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ரொம்ப அம்மா மேலே ஒரு அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் அம்மாவும் உங்கள் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. அந்த பாசத்தை மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு விதமாக டைவர்ட் பண்ணி உங்கள் அம்மா உங்களை ஏதாவது டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது சூழ்நிலை வந்துடும். இல்லைங்க, நானும் எங்கள் அம்மா ரொம்ப பாசமாக தான் இருக்கோம், எங்கள் அம்மா போல் உண்டாந்தான் இன்னும் வாழ்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை தான். உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடம் வலுவாக இருந்தால் இந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டீங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடம் வலு இழந்திருந்தாலோ அல்லது ராசியின் அடிப்படையிலே, நட்சத்திர அடிப்படையிலே பார்க்கும்போது உறுதியாக தனுசு ராசி 3 நட்சத்திரக்காரர்கள் அம்மா பிள்ளை தான்.
இன்னும் கல்யாணம் முடிச்ச பிறகும் அம்மா பிள்ளைன்னு சொல்லிகிட்டே இருந்தால் என்னையா பண்ண முடியும்? எப்போ பார்த்தாலும் அம்மான்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறா அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, அது கிரகம் தான் காரணம். அவங்க அங்கேருந்து சாவி குடுப்பாங்க. இவங்க இங்கேருந்து ரன்னிங் ஆவாங்க. அப்படிதான் நடக்கும். பல வீடுகள்ல. குறைஞ்சது ஒரு 60லேருந்து 70% இது நடப்பதற்கான சூழ்நிலை உண்டு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காலகட்டங்கள்ல இடம், பொருள், ஏவலுக்கு ஏற்றவாறு என்ன விஷயம் எப்படி இருக்கணும், யார்ட்ட எப்படி இருக்கணும்னு தனுசு ராசி 3 நட்சத்திரக்காரர்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா, சனி பகவானால் பாதிப்பு கிடையாது. அப்படியே கீ குடுக்குற பொம்மையா இருந்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைய பலபடியும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ அதில கவனம். அதேபோல உங்களுடைய படிப்பு நீங்க எந்த செயல்பாடுகள் அப்படின்னு படிக்க ஆசைப்படுறீங்களோ, அந்த படிப்புல முழு கவனம் இருக்கணும். மாணவ செல்வங்கள் அதாவது மாணவ செல்வங்கள் உறுதியாக நீங்க படிப்புல முழு கவனம் செலுத்தணும். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தனுசு ராசியில பிறந்த பூராட நட்சத்திரக்காரருக்கு. பூராட நட்சத்திரம்னாலே ஒரு பக்கத்துல ஒரு பிராக்கெட்ல ஒரு பிராக்கெட் போட்டுவிட்றான். போராட்டம். பொருளாதாரம் சார்ந்த போராட்டம் இல்லைன்னா, குடும்பத்தில போராட்டம். குடும்பத்தில போராட்டம் இல்லைன்னா, பொருளாதாரம் சார்ந்த போராட்டம். பார்ட்னர்ஷிப்ல அவ்வளோ பிரச்சனைய எதிர்கொள்ளணும். நீங்க என்ன சொன்னாலும் உங்க பார்ட்னர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற விஷயத்துக்கு அப்படியே அகைனா இருப்பாங்க. நீங்க அப்படியே ஒரு என்ன சொல்றேன்னா, உணர்வுபூர்வமா லவ் பண்ணுவீங்க. உண்மையா லவ் பண்ணுவீங்க. உண்மையா பாசம் வைப்பீங்க. ஆனா, ஆப்போசிட் பார்ட்டி அந்த பாசத்துக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஸோ இந்த நிலையில இருக்கீங்க அப்படின்னா, அந்த நிலையிலிருந்து மாற்றம் உண்டு. உங்களுடைய பார்ட்னர் இனிமேலாவது உங்கள புரிஞ்சுக்கொண்டு, உங்க மேல பாசம் காட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கு உதவி புரிவீங்க. அந்த உதவிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க? சரியான முறையில இனிமே பயன்படுத்துவாங்க. இப்போ வரையும் நீங்க செஞ்ச உதவி எல்லாமே அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் அவர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்வது மூலமாக அவங்க லைஃப் பெரிய டேர்னிங் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல புதிய புதிய யுக்திகள் கண்டுபிடிப்பீங்க. புதிய ஆராய்ச்சி, புதிய செயல்பாடுகள் என்று நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் புதுமையா இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான செயல்பாடுகள் வரப்போகுது. வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போங்க. வண்டி வாகனம் வாங்குவதா இருந்தா, ரொம்ப கவனமா வாங்குங்க. தாய் மாமா உறவுகிட்ட வீண் வாதங்கள் வேண்டாம். அம்மா, தாய் மாமா இந்த 2 உறவுகிட்ட தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம். அப்படிங்கிறத கரெக்ட்டா கடைபிடிச்சீங்கன்னா நல்லது. அதுக்கடுத்து நம்மளுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது தனுசு ராசியில உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, சொந்தமா தொழில் தொடங்கியிருக்கீங்க. சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னா, தொழில்ல அதிவீதமான லாபம். நல்ல லாபம். திடீர்னு வந்தாய்ங்க மொதன்னு வந்தாய்ங்க இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாய்ங்க. எப்படி வித்துச்சே தெரியல. அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துவீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல நம்மளுடைய மகர தனுசு ராசியில உள்ள உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு மேன்மையான சூழ்நிலை உண்டு. நீங்க உங்களுடைய குடும்பத்தில உங்களுக்கான அங்கீகாரம் குடுப்பாங்க. இவ்வளோ நாட்களாக உங்கள பயன்படுத்திட்டு, உங்கள கஷ்டப்படுத்திட்டு வந்த உறவுகள் எல்லாம் உங்கள விட்டு காணாம போயிடும். உங்க மேல உண்மையான அன்பை புரிந்து கொண்டு, உங்கள் மேல அக்கறை செலுத்துவதற்கான வாய்ப்பு, மரியாதை செலுத்துவதற்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் அதிகமா வாய்ப்பு குடுக்குது. ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தோல் வியாதி அதாவது ஸ்கின்ல ஏதோ பிரச்சனை, இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதில ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா மட்டும் கரெக்ட்டா எச்சரிக்கையா, சரியான மருத்துவரை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிதானமான முடிவெடுங்க. மத்தவங்க விஷயத்தில தலையிடாதீங்க. நிதானமான முடிவெடுத்து மத்தவங்க விஷயத்தில தலையிடாம, பொறுமையா செஞ்சீங்கன்னா, நம்முடைய தனுசு ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்புட்ன்னா, வடபழனி முருகன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில். இந்த 2 கோயிலும் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா, ஏற்றமும், மாற்றமும், முன்னேற்றத்தையும் சனி பகவான், முருக பகவான் மூலமாக உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குறார். அப்ப சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும், பயமும் எல்லாருக்குமே இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் குடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்கள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு,
உங்கள காயப்படுத்துறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்கள சுயநலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது கூட நீங்க தெரியாம இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் டிராவல் பண்றார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோட இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்க மன தைரியத்தோட செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்க சுய ஜாதகம்னு இருக்கு. இது வந்து ஒரு 20லிருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில டிராவல் பண்ணும். ஆனா, உங்க சுய ஜாதகம் தான் 70லிருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்கள்ல உள்ள தடைகள உடைக்க முடியுங்கிறத உங்க ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமா பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க, "ஐயா வீடியோ பார்த்தேன். என்னுடைய பேரின் அடிப்படையில என்னுடைய நட்சத்திரம், ராசி இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா? அல்லது என்னுடைய லைஃப்ப பத்தி புரிஞ்சுக்கிற முடியாதா?" அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் கலந்து உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். ஸோ ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உள்ளவர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்க, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவா சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாம, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.